ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிசிட்டி சாப்டரோட இன்ட்ரடக்ஷன். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு தெரியணும். இங்க பாருங்க, இந்த ஒரு பைப் லைன்ல வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. இதே மாதிரி கண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் த்ரூ கண்டக்டர். இது இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஏர் வந்து ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு ட்ராவல் ஆகும். அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ த்ரூ த கண்டக்டர். இதை இன்னும் கிளியரா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சிம்பிள் சர்க்யூட்ல பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி, நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. பாசிட்டிவ் டெர்மினல் தான் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், நெகட்டிவ் டெர்மினல் வந்து லோவர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து காற்று எப்படி லோ ப்ரெஷருக்கு போகிற மாதிரி ஹையர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ரீஜன்லேருந்து லோவர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ. ஆனால் நமக்கு தெரியும் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ். கரெக்டா? எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஆக்சுவலி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில இருந்து தான் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு அதோட டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ இருக்கு. ஏன்னா எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் நெகட்டிவ். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரண்ட் ஃப்ளோ பாருங்க, ரெட் கலர் ஏரோ மார்க், ஹையர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டு லோவர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இப்படி ஏரோ மார்க் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்டோட டைரக்ஷன். ஆனா எலக்ட்ரான்ஸ் ஆக்சுவலா எப்படி மூவ் ஆகுது? Since it is negatively charged particles, negative terminal of the battery இருந்து போகுது. ஓகேயா? ஏன் இவ்வளோ டிஃபரன்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்கு எலக்ட்ரிக் கரண்டோட ஃப்ளோலையும் எலக்ட்ரானோட ஃப்ளோலையும் அப்படின்னு பார்த்தா, எலக்ட்ரிசிட்டி வந்து முன்னாடியே டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரான்ஸ் டிஸ்கவர் பண்றதுக்கு முன்னாடியே டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. பாருங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து 1897ல தான் ஜே தாம்சன் டிஸ்கவர் பண்ணாரு. ஆனா எலக்ட்ரிசிட்டிங்கிற வேர்டு எப்போ காயின் பண்ணிட்டாங்க? 1600ஸ்லேயே காயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஜென்ரலா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஹையர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்ல இருந்து லோவர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்ல தான் ஃப்ளோ ஆகுது, லைக் ஏர் ஹை ப்ரெஷர் ரீஜன் டு லோ ப்ரெஷர் ரீஜன் அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அது இன்னும் மாற்றவே இல்லை. ஓகேயா? ஸோ இன் கேஸ் ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.